நம்ம கதாநாயகி ஒருத்தர விரும்புறாங்க, அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது கதாநாயகிக்கு தெளிவாக தெரியும். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய அதீத அன்பின் காரணமாக அவர் கேன்சர்ல இருந்து மீண்டும் வர்றாரு. ஓகே, லைஃபே இனிமேதான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, சந்தோஷமாக இனிமேதான் வாழ போறோம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த தருணத்துல திடீர்னு மர்மமான முறையில இவங்களே எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல அவரு தூக்குல தொங்கிடுறாப்ல. இப்ப இதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 6 வருஷம் கதைக்களம் நகருது. ஒரு தருணத்துல தான் கணவர் இறந்து போகல, அவருடைய ஆன்மா இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு, அது ஏதோ நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க படத்துடைய கதாநாயகி. அப்ப அவர்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு இவங்க ஒரு முயற்சியில இறங்கும் போது இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2015 வெளியான டியூமாண்டி காலனி படத்துடைய சீக்வல் தான் இந்த படம். கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாக 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படமே நம்ம பார்த்திருந்தா கூட இப்ப அந்த படத்துடைய கதை என்னமோ பார்த்தமே, சரியா ஞாபகமே இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? இந்த மாதிரி படங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முதல்ல வெளியான அந்த 2015 வெளியான அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி, ஒரு ரீகேப் மாதிரி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி விடுவாங்க. இந்த டீம் அந்த விஷயத்தை ரொம்ப ப்ராப்பராக பண்ணிருக்கு. அந்த ரீகேப்பை பார்த்துட்டு நீங்க உள்ள போகும்போதுதான் ஓகே எங்க முடிஞ்சிருக்குது கதை, இப்ப இங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு நமக்கு வருது. அதே நேரத்துல இந்த படம் முடியும் போது கண்டிப்பாக 3வது பார்ட்டி இருக்கு மக்களே அப்படின்னு தெளிவாக ஒரு லீடு விட்டுட்டாங்க. அதை நான் இங்கேயே சொல்றேன், பார்ட் 3 சம்பவம் இருக்குதுதான் போல. இதுல என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதல் பாகம் முடியுது இல்லையா, அந்த முடிஞ்ச அந்த டைம் லைனுக்கு அப்புறம் 2வது பாகம் ஆரம்பிக்கிற மாதிரியே இவங்க அந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணல. அந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த டைம் லைனுக்கு ஒரு பேரலல் டைம் லைன்லயே இந்த கதைக்களம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அந்த கதைக்களமாக செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை செட் அவுட் பண்றது மேட்டர் இல்ல, காட்சிகளாக கடைசியாக அந்த கதை எங்க நடக்கும் போது இந்த கதை உள்ள வந்தது அப்படிங்கறத கரெக்டா மெர்ஜ் பண்ணணும் இல்லையா? அது ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கு இந்த டீம். கரெக்டா பிளெண்ட் ஆயிருக்கு அந்த காட்சிகளும் இந்த காட்சிகளும். எந்த படம் எங்க போகுது, எந்த கதைகள் எங்க நடக்குது அப்படிங்கறது ரொம்ப கிளியராகவே இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நீட்டாகவே இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் when compared to the second half. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல்ல ஒரு 20 நிமிஷம் வழக்கம் போல ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் மாதிரி ஒரு பரபரப்பா ஆரம்பிச்சு அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்மளே எதிர்பார்க்காத ஒரு டிராமா மோட்ல இந்த கதைக்களம் மாறுது. என்னங்க என்னென்னமோ போகுது அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த 20 நிமிஷம் கழிச்சு வழக்கம் போல பரபரப்பா ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்க இவங்க விடுறாங்க. அது வரைக்கும் செம்மையாக இருக்குது. அது ஓரளவுக்கு ஆடியன்ஸை டெஃபினட்டா ஹோல்ட் பண்ணுது இன்ட்ரெஸ்டிங்காகவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அருள்நிதியுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது நான் சொல்ல விரும்பல, எதுவும் ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பல, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டதை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காப்ல அருள்நிதி. பிரியா பவானி சங்கரை பொறுத்தளவுக்கு ஒரு த்ரில்லிங் மொமெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு எமோஷனல் மொமெண்டா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லா விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியாக அழகாகவே அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் போக அருண் பாண்டியனுடைய கதாபாத்திரம் தான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவரும் அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை என்ன தேவையோ, அது ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான், அது அவர் என்ன தேவையோ அதை நேர்த்தியாகவே அவர் பண்ணியிருக்காப்ல. இவங்க போக படத்துல காஸ்ட் பண்ணப்பட்ட மத்த ஆர்டிஸ்டும் என்னென்ன அந்த கதாபாத்திரம் தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்கிரீன்ல. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துல என்ன சார் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்லை. தங்கலானுக்கு என்ன நெகட்டிவ்ஸா தூக்கி வச்சோமோ அப்படியே தூக்கி கட் பண்ணி இதில் தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா 2 வண்டியும் ஒரே மாதிரி பிரச்சனையில தான் ஓடுது. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு பரபரப்பாக எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, செகண்ட் ஹாஃப் ஆர்வ கோளாறுல பெரியவங்களுடைய சைக்கிள் இந்த சின்ன பசங்க எடுத்து ஓட்டி விட்டு கடைசியா கால் பண்றதுக்கு படிக்கட்டு இல்லாம வண்டியை ஓட்டிக்கிட்டே திரிவாங்களே, எங்க நிறுத்தணும்னு தெரியாம அந்த மாதிரி ஓடுது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல சித்தரிக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள் ஆன் பேப்பர் ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருந்திருக்கும் போல தெரியுது எழுதும் போது. ஆனா அது காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட விதமும் சரி, அது பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் சரி, ரொம்ப கிளம்சியாக ஆயிடுச்சோ, ஏங்க இப்ப என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். இன்னொரு பக்கம் அனிருத்துடைய பாடல்கள் 6 பாடல்களை அட் அ டைம்ல காதோரமா ஓட விட்ட மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கர இறைச்சல். உண்மையை சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தான் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான இன்டென்ஸான டீடைலிங் ஒர்க் உள்ள இருக்கு. பட் இருந்தாலும் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே
ஓவரா தான் பண்ணிட்டாங்களோ சவுண்ட் டிசைனிங் ஒர்க்க அப்படிங்கிற மாதிரி காது ஃபுல்லா ஒரே இறைச்சல் தான். அதுவே நமக்கு ஒரு விதமான ஒரு சலிப்பு தன்மையை கொண்டு வந்துருது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் கடந்து போறதுக்குள்ளேயே. இது ஒரு பக்கம் இருக்க, படத்துடைய சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ஒர்க் செகண்ட் ஹாஃப்ல எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன ஒண்ணு, அது ஒரு தனி லேயர்ல தனியா பொம்மை போன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது, இது ஒரு லேயர்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ப்ராப்பராக பண்ணவே கிடையாது. அருள்நிதி மாதிரி ஒரு ஹீரோக்கெல்லாம் பொதுவாக நல்ல படங்கள், மினிமம் கேரண்டி படங்க கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஹீரோ அவரு. அந்த அவரு சூஸ் பண்ற கதைக்களங்களும் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது இன்னமே கூட கொஞ்சம் பட்ஜெட் செலவழிச்சு நல்லா சிஜிஐ விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்கலாமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இதெல்லாம் தாண்டி கரகாட்டக்காரன் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். ஏங்க இந்தியாவில் இல்ல, ஏன் உலகத்திலேயே கார் வச்சிருக்க கரகாட்ட கும்பல் நம்மதான் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பேசும். அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு வருது. இது வரைக்கும் உலகத்துல உலக சினிமாவில் கூட அப்படி ஒரு காட்சியை நம்ம கடந்து வந்தது கிடையாது. ஒரு அப்பாவுடைய போட்டோவை பார்த்து ஒரு பொண்ணு காரி துப்புறத மோஷன் கண்ட்ரோல் ஷாட்டாக வச்சிருக்காங்க. ஆடாடா என்ன ஒரு சிந்தனை! அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த படத்துல பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி, யார் உசுறு இங்க பலிகடாவா அடுத்த செகண்ட் போகுது அப்படின்னா கூட பரவாயில்ல, படத்துடைய கதாநாயகி அவங்க நடத்த ரெஸ்டாரண்ட்ல யார் வந்து வாசல் இருந்தாலும், சார் உங்க பார்சல் ரெடியா இருக்கு சார், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா இது, இவ்வளவு சின்சியாரிட்டியா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு ஒரு பக்கம் வரத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி சென்ற பாகத்தின் சுவாரஸ்ய நிகழ்வினை சற்றே மாற்றி கொடுத்திருக்கும் இந்த பின்மேற்கோள்குறி டிமாண்டி காலனி 2 ஹாரர் பிரான்சைஸாக மாற்றுவதற்காகவே எடுக்கப்பட்ட மற்றுமொரு ஹாரர் சினிமா.